ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரோனியா ப்ளஸ் ரா வந்து 583. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 427. இதில் நான் எடுத்த நம்பரில் 7 மட்டும்தான் சி போர்டில் பாஸ் ஆயிருந்தது. 7 நம்பர் தான் சி போர்டில் எடுத்திருந்தேன். இந்த நம்பர் மட்டும் நேற்று ரிசல்ட்டுக்கு சி போர்ட்லேயே பாஸ் ஆயிருந்தது. இப்போ நேற்று 50-50 ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மந்த்து சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் 8 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 7 பாஸ் ஆகிடும். இந்த டிசம்பர் மந்தில் அந்த மாதிரி தான் நம்பர் இருந்தது. 8-7 இங்கே 8-7 857 ஒரு ரிசல்ட்டு. இப்போ அடுத்து 098 இருந்தது. நேற்று நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் நம்பர் 8 இருக்கிறதுனால 7 நம்பர் மட்டும் சி போர்டில் எடுத்திருந்தேன். இந்த 7 நம்பர் மட்டும் நேற்று ரிசல்ட்டுக்கு சி போர்ட்லேயே பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவுமே இந்த டிசம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்துருக்கேன். இப்போ நேற்றைய ரிசல்ட் நம்பர் வந்து 105-427. இதான் 6 டிஜிட் நம்பர். நேற்றைய ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் ஏ போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 5-4 இருக்கும். இப்போ 50-50 ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்ட் நம்பரும் ஓகேவா, ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க நம்பரே அடுத்த போர்டில் பாஸ் ஆகிருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற காரணியா ப்ளஸ் ரிசல்ட்டில் வந்து 2-4 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த சைடில் எழுதிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 50-50 ரிசல்ட்டு. இந்த சைடில் இருக்கிறது வந்து அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆன காரணியா ப்ளஸ் ரிசல்ட்டு. இப்போ இங்கே 50-50 ரிசல்ட்டில் 2-4-3 2-6-2 அதுக்கு அடுத்த நாள் காரணியா ப்ளஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 552. அடுத்து இங்கே 50-50 ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 2-5-2 1-9-2 அதுக்கு அடுத்த நாள் காரணியா ப்ளஸ் நம்பர் 912. அடுத்து இந்த 50-50 ரிசல்ட்டு 9-4-9 8-7-8 அதுக்கு அடுத்த நாள் காரணியா ப்ளஸ் நம்பர் வந்து 272. இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, இப்போ இங்கே வந்து 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்ட் நம்பரும் பாருங்கள். இங்கே 3-2 இருக்கா, அதுக்கு அடுத்த நாள் வந்து 2 பாஸ் ஆகிருக்கும் காரணியா ப்ளஸ் ரிசல்ட்டில். இப்போ இங்கே 50-50 இங்கே 3வது டிஜிட் நம்பர் ஏ போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 2-1 இருக்கா, அதுக்கு அடுத்த நாள் காரணியா ப்ளஸில் இங்கே 2 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 9-8 இருக்கா 50-50 ரிசல்ட்டில், அதுக்கு அடுத்த நாள் காரணியா ப்ளஸ் ரிசல்ட்லையும் 2 தான் பாஸ் ஆகிருக்கும். அடுத்து எந்த செட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 6-1-5 4-5-8 அதுக்கு அடுத்த நாள் காரணியா ப்ளஸ் ரிசல்ட் நம்பர் வந்து 949. இங்கேயும் 5-4 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 4 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கும். 2-4 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போது நேற்றைய நம்பர் வந்து 1-0-5-4-2-7 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட் நம்பர் 5 ஏ போர்ட் நம்பர் 4 தான். 5-4 இருக்கும்போதே இப்போ 2-4 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் பாஸ் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே பி போர்ட்லேயே எடுத்துடுறேன். 2 இல்லைன்னா 4. இப்போ இந்த ஃபஸ்ட் மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து 50-50 சார்ட்டு காரணியா ப்ளஸ் சார்ட் இந்த வருஷத்து சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ நேற்று ரிசல்ட்டில் 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட் நம்பர் ஏ போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 5-4 இருக்குது. இதே மாதிரி இந்த வருஷத்தில் பாஸ் ஆன 50-50 ரிசல்ட் எழுதியிருப்பேன். அதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க நம்பரே அடுத்த போர்ட்டில் இருக்கணும். இப்போ இங்கே வந்து 3-2 இருக்குது ஓகேவா, அதுக்கு அடுத்த நாள் காரணியா ப்ளஸ் ரிசல்ட்டில் 2 பாஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி நம்பர் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் காரணியா ப்ளஸ் ரிசல்ட்டில் 2 இல்லைன்னா 4 பாஸ் ஆகிருக்கும். இங்கே 2-1 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 2 9-8 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் காரணியா ப்ளஸ் ரிசல்ட்லேயும் 2 பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து இங்கே 5-4 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் காரணியா ப்ளஸ் ரிசல்ட்டில் 4 இப்போயும் 5-4 தான் இருக்குது ஓகேவா. நேற்று 50-50 ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்ட் நம்பரும் 5-4 இருக்கும்போதே 2 இல்லைன்னா 4 ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் ரிப்பீட் ஆகணும். நான் வந்து இந்த 2 நம்பருமே பி போர்ட்லேயே எடுத்துறேன். 2 இல்லைன்னா 4. இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த டிசம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் வந்து 427. நேற்று ஏபிசி போர்டில் பி போர்ட் நம்பர் 2. இதே மாதிரி இந்த டிசம்பர் மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட் எழுதியிருப்பேன். அதாவது பி போர்டில் 2 நம்பர் இருக்கும். அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டு அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் எழுதியிருப்பேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 784 அதுக்கு அடுத்த நாள் 526 அதுக்கு அடுத்த நாள் 065 இந்த செட் ரிசல்ட்டில் 571 அதுக்கு அடுத்த நாள் 324 அதுக்கு அடுத்த நாள் வந்து 089. இப்போ நேற்று நம்பர் 427 அதுக்கு முன்னாள் நம்பர் 098. பி போர்டில் 2 இருக்கும்போதே இந்த 3 நம்பர் தான் ரிப்பீட் ஆகிருக்கும். 2-8-6 ஓகேவா. இங்கே பி போர்டு 2 அதுக்கு முன்னாள் பி போர்டு 8 அதுக்கு அடுத்த நாள் பி போர்டு 6 2-8-6. இப்போ இங்கே பி போர்டு 2 அதுக்கு முன்னாள் பி போர்டு 6 அதுக்கு அடுத்த நாள் பி போர்டு 8 இங்கேயும் 2-6-8. இப்போ நேற்று ரிசல்ட்டு பி போர்டு நம்பர் 8 தான். அதுக்கு முன்னாள் நேற்று ரிசல்ட்டு பி போர்டு நம்பர் வந்து 2 தான் ஓகேவா. அதுக்கு முன்னாள் சி போர்டு பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். 8-2 இருக்குது. அப்போ 6 இல்லை. 6 நம்பர் வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகணும். இந்த நம்பர் வந்து ஏ போர்ட்லேயே எடுத்துறேன். இப்போ இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த டிசம்பர் மந்த் சார்ட் மட்டுமே ஜென்ரலாக கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர். பி போர்டில் 2 இருந்தால் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில்
8 இல்லைன்னா 6 இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்லேயும் இல்லாத நம்பர் ஓகேவா, 8 6ல் இல்லாத நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே கம்பேர் பண்ணுறீங்கன்னா 8 2 6 இந்த இடத்துலையும் பி போர்டில் 2 இருக்கும்போதே அதுக்கு முன்னால் 6, அதுக்கு அடுத்த நாள் 8. இங்கே பி போர்டில் 2 இருக்கும்போதே இப்போது நேற்றைய ரிசல்ட்டுக்கு அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டு சி போர்டில் 8 இருக்குது, 8 2ன்னு இருக்குது. இல்லாத நம்பர் பார்த்தீங்கன்னா 6 மட்டும்தான். இப்போ 6 மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்தார். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே டிசம்பர் மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். இப்போ நேற்றைய நம்பர் 427, அதுக்கு முன்னாள் நம்பர் 098. போன மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா 8 2 6 பாஸ் ஆகலாம் ஓகேவா. 2 இருக்கிறதுனால 8 2 6 இதான் பேட்டர்னு. 8 2 இருக்கிறதுனால 6 ஏ போர்டில் எடுத்துட்டேன். இந்த மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா சி போர்டு மட்டும் பாருங்கள். இப்போ நேற்றைய சி போர்டு 7, அதுக்கு முன்னால் சி போர்டு 8, 8 7ன்னு இருக்கா. 8 7ன்னு பாஸ் ஆனால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 5 பாஸ் ஆகிருக்கும் இந்த மந்த்து பொறுத்த வரைக்கும். இந்த ரிசல்ட்லாம் கம்பேர் பண்ணுறீங்கன்னா 811, 784, 526, 864, 874, அதுக்கு அடுத்த நாள் 505, 887 ஒரு ரிசல்ட் இருக்கும். இங்கே நம்பர் பார்த்தீங்கன்னா 875, இந்த லைன்லேயும் நம்பர் பார்க்குறீங்கன்னா 875, 857 ஒரு ரிசல்ட் இருக்கா. இப்போ நேற்றைய நம்பர் வந்து 427, அதுக்கு முன்னாள் நம்பர் 098, 8 7ன்னு இருக்கிறதுனால 5 பாஸ் ஆகலாம். இந்த 5ன்ற நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்தார். இப்போ இந்த மெத்தடுமே வந்து இந்த டிசம்பர் மந்த் சார்ட் மட்டுமே ஜென்ரலாக கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். 8 7ன்னு தான் 5 பாஸ் ஆகிருக்கும் ஓகேவா. 8 7 5 இங்கே வந்து நம்பர் லைன் போட்டிருப்பேன் 8 7 5. இந்த லைன்லேயும் பார்த்தீங்கன்னா 8 7 5. இப்போது 887 ஒரு ரிசல்ட் இருக்குது, 8 7 ஓகேவா. நேற்று சி போர்டு, அதுக்கு முன்னாள் சி போர்டு பார்த்தீங்கன்னா 8 7ன்னு இருக்குது. இப்போ அடுத்து 5 பாஸ் ஆனால் இந்த நம்பர் மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 6. இப்போ அடுத்து பி போர்டு பார்த்தீங்கன்னா 2 இல்லைன்னா 4, சி போர்டில் 5. எந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுகிறோம்னா 625 645. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 62 64, பிசி 25 45, ஏசி வந்து 65. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து இந்த மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 5ன்ற நம்பர் எடுத்திருப்பேன். அதுக்கடுத்து 6ன்ற நம்பர் வந்து ஏ போர்டில் எடுத்திருந்தேன். இந்த வருஷத்து 50-50 கார்னியா ப்ளஸ் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 2 4ன்ற நம்பர் பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். ஏ போர்டில் 6, பி போர்டில் 2 4, சி போர்டில் 5. பாக்ஸ் வந்து 625 645. ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 62 64, பிசி 25 45, ஏசி வந்து 65. இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.